பொதுவாகவே ரோட்டில் ஒரு BMW பென்ஸ் காரில் ஒரு பணக்காரன் போகிறத பார்த்தாலே பெரும்பாலான மக்கள் அவனுக்கு என்னப்பா அதிர்ஷ்டக்காரன் பரம்பரையாக பணக்காரன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்கிற ஒரு கூட்டத்தில் நீங்களும் ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா உங்களோட இந்த மனநிலை தான் உங்களை இன்னும் ஏழையாகவே வச்சுருக்குது. ஒருத்தனை பணக்காரனாக மாற்றுவது அவன் பிறந்த பரம்பரையோ அவனோட அதிர்ஷ்டமோ இல்லை, அவனுடைய மைண்ட் செட்டும் அவனுடைய பழக்க வழக்கங்களும் தான். பணக்காரனான மைண்ட் செட்டும் ஹேபிட்ஸும் அவனுடைய பணக்கார அப்பா அம்மா கிட்ட இருந்து அவனுக்கு வந்து இருக்கும். ஸோ அவனும் பணக்காரனாக இருக்கான். நீங்கள் ஒரு ஏழையாக இருப்பதுக்கான மைண்ட் செட்டும் ஹேபிட்ஸும் உங்களுடைய அப்பா அம்மா கிட்ட இருந்தும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கிட்ட இருந்தும் உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ஏழையாக மிடில் கிளாஸ் வட்டத்துக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் உண்மையாகவே உங்கள் வாழ்க்கை முடிவதற்குள்ளே ஒரு கோடீஸ்வரனாக ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ நினச்சிங்கன்னா அதற்கு உங்களோட மிடில் கிளாஸ் மைண்ட் செட்டை ஒரு மில்லியனருடைய மைண்ட் செட்டாக மாற்றணும். இந்த வீடியோவில் ஒரு ஏழையாக மிடில் கிளாஸ் மைண்ட் செட்டில் இருக்கிற ஒரு சாதாரண மனிதன் தன்னுடைய மிடில் கிளாஸ் மைண்ட் செட்டை ஒரு பணக்காரனோட மைண்ட் செட்டை மாற்றுவது எப்படிங்கிறது தான் ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். நீங்கள் பார்த்துருக்க சேனல் பில்ட் பெஸ்ட் எம்பையர். நான் உங்கள் நண்பன் சக்தி பிரபு. அப்புறம் என்ன, வீடியோ ஆரம்பிக்கலாமா? நம்பர் 1, ரிஸ்க் எடுக்கும் மனநிலையை வளர்த்து கொள்ளுங்கள். பணத்தை செலவு பண்ணும்போது கவனமாக செலவு பண்ணணும் என்பது உண்மைதான். ஆனால் பெரும்பாலும் மிகப்பெரிய செல்வத்தை அடையணும்னா அதற்கு ஒரு சில குறிப்பிடத்தக்க ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா இந்தியாவுடைய டாப் பணக்காரராக இருக்கிற முகேஷ் அம்பானி 2015 டிசம்பர் 27 ஜியோ கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணார். அதுவும் 1,50,000 கோடி முதலீட்டில். அன்னைக்கு நிலைமையில் இந்த தொகை அவருடைய ஒட்டுமொத்த சொத்தில் பாதிக்கும் மேலே. இருந்தாலும் 2015 அவர் அவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்க போய் தான் 2023 மட்டுமே 20,000 கோடிக்கு மேலே ஜியோங்கிற கம்பெனியிலேருந்து லாபம் மட்டுமே சம்பாதிக்கார். அவர் மட்டும் ஏற்கனவே ரிலையன்ஸ்னு பெட்ரோல் பம்ப் கம்பெனி ஒன்று இருக்குது, அது போதும்னு நினச்சிருந்தார்னா இன்றைக்கி பெட்ரோல் டீசல் இல்லாமல் ஓடக்கூடிய எலக்ட்ரிக் கார்ஸ் பைக்ஸ் வந்துட்டு இருக்குது. இதை 2015 கால்குலேட் பண்ணி தான் ஃப்யூச்சரை நோக்கி ரிஸ்க் எடுக்க போய் தான் இன்றைக்கும் இந்தியாவுடைய டாப் பணக்காரில் ஒருத்தராக அவர் இருக்கார். ஸோ பணக்காரனாக மாறினா ரிஸ்க் எடுக்கணும் தான். அதை கண்ணை மூடிட்டு கூட்டாம்போட ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஒழுங்காக ரிசர்ச் பண்ணி கால்குலேட் பண்ணி என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுட்டு அதை நோக்கி ரிஸ்க் எடுக்கணும். அப்போ தான் மிகப்பெரிய பணக்காரனாக மாற முடியும். நம்பர் 2, டெவலப் ஏ ஸ்ட்ராங் ஒர்க் எத்திக். வெல்த் பில்டிங்கில் ரொம்பவும் முக்கியமானது ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிகேஷன் தான். ஒரு திடமான வேலை நெறிமுறையை வளர்ப்பது பணக்கார மனநிலையின் ஒரு முக்கிய அடையாளமாகும். அதாவது வாரத்தில் 6 நாள் 9 to 5 வேலைக்கு போயிட்டு சண்டே வந்துட்டுன்னு ஸ்கூல் பைய மாதிரி என்ஜாய் பண்ணுற மைண்ட் செட் ஒரு எம்ப்ளாயோட மைண்ட் செட். ஆனால் ஒரு பணக்காரனோட மூளை சண்டே மண்டே டேஸை பற்றிலாம் யோசிக்காது. பணக்காரனோட மைண்ட் செட்டில் ஒன்லி 365 டேஸ் தான். இதுக்குள்ளே நம்ம பிஸ்னஸை எப்படி க்ரோ பண்ணலாம், போன வருஷத்தில் லாபம் எவ்வளவு, இந்த வருஷம் இன்னும் எப்படி எக்ஸ்ட்ரா லாபம் சம்பாதிக்கலாம், அப்படி தான் யோசிக்கும். ஒரு எம்ப்ளாயோட மைண்ட் செட்டில் நீங்கள் சண்டேவை லீவாக பார்த்து உங்கள் ஃபேமிலியோட வெளியே அவுட்டிங் போனால் சினிமா தேட்டர் ஓனர்ஸ் ரெஸ்டாரண்ட் ஓனர்ஸ்க்கெல்லாம் அன்னைக்கு தான் முக்கியமான ஒர்க்கிங் டேயே. உங்களுடைய பர்ஸில் உள்ள பணத்தை அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு வர டே. ஸோ ஒரு பணக்காரனோட மைண்ட் செட்டோட 365 நாளும் கடினமாக தொடர்ச்சியாக உழைக்க தயாராக இருங்க. நம்பர் 3, ப்ராக்டிஸ் ஸ்மார்ட் மணி மேனேஜ்மெண்ட். புதுமையான பண மேலாண்மை என்பது மில்லியனர் மைண்ட் செட்டோடைய ஒரு முக்கியமான பழக்கமாகும். ஸ்மார்ட் மணி மேனேஜ்மெண்ட் என்பது மாதம் வருகிற வருமானத்தை சும்மா செலவு மட்டும் பண்ணிகிட்டு இருக்காமல் உங்களுக்குன்னு ஒரு பட்ஜெட்டை உருவாக்குங்க. தவறாமல் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை சேவ் பண்ணி பழகுங்க. குறைந்த பணமாக இருந்தாலும் அதை புத்திசாலித்தனமாக முதலீடு பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 1,00,000 ரூபாய்க்கு ஆப்பிள் ஐஃபோன் வாங்குவதை வாழ்க்கையோட குறிக்கோளாகவும் கனவும் வைக்காமல் அந்த 1,00,000 ரூபாய்க்கு ஆப்பிள் கம்பெனியோட ஷேரை வாங்க முயற்சி பண்ணுங்கள். ஆப்பிள் ஸ்டோரில் இருந்து அந்த மொபைலை உங்கள் கைக்கு வந்துட்டுனா அடுத்த நாளுக்கு அப்புறமா வருகிற ஒரு நாளுக்கும் அந்த 1,00,000 ரூபா ஃபோனோட மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே போகும். அதுவே ஆப்பிள் கம்பெனியுடைய ஷேரை வாங்கினீங்கன்னா கம்பெனி வளர வளர ஒரு நாளும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டோட மதிப்பும் உயரும். ஸோ உங்களுடைய பணத்தை ஸ்மார்ட்டாக மேனேஜ் பண்ண பழகுங்க. நம்பர் 4, கிவ் பேக் டு யுவர் கம்யூனிட்டி. உங்களுடைய சமூகத்திற்கு திரும்ப கொடுப்பது ஏராளமான மனநிலையை வளர்த்து கொள்வதற்கும் பணம் சம்பாதிப்பதற்கும் அப்பாற்பட்ட ஒரு நோக்கத்தை உருவாக்குவதற்கும்
ஒரு சக்தி வாய்ந்த வழியாகும். உங்களுக்கு அம்பானி பிடிக்குமா இல்லை ரத்தன் டாட்டா பிடிக்குமா? சீக்கிரமாக கமெண்ட்ல சொல்லுங்கள். பெரும்பாலான இந்திய மக்கள் எல்லாருமே ரத்தன் டாட்டாவை தான் தன்னுடைய இன்ஸ்பிரேஷனாக நினைக்கிறாங்க. அதற்கு காரணம் என்னென்னா, முகேஷ் அம்பானியோட ஒட்டுமொத்த சொத்து மதிப்பு $113 பில்லியன். நம்ம ஊர் காசுக்கு 9 லட்சம் கோடி. அதுவே ரத்தன் டாட்டாவும் அவருடைய டாட்டா ஃபேமிலியும் இந்தியாவில் உள்ள ஏழை மக்களுக்கும் குழந்தைகளுக்கும் நாட்டுடைய வளர்ச்சிக்கும் நிதி உதவியாக டொனேட் பண்ண அமௌண்ட் மட்டுமே $200 பில்லியன் மேலே. அதாவது 20 லட்சம் கோடி பணத்தை நாட்டுடைய ஏழை மக்களுடைய வளர்ச்சிக்காக நிதி உதவியாக கொடுத்துருக்காங்க. அதான் 100 வருஷத்துக்கும் மேலே டாட்டானா ஒரு நம்பிக்கை இருக்குது இந்திய மக்களுக்குள்ள. அதுவே அம்பானி ஃபேமிலியில் ஆல்ரெடி அனில் அம்பானி 0 ஆகிட்டார். முகேஷ் அம்பானி தன்னுடைய பையன் கல்யாணத்தை 3 மாதமாக நடத்திட்டு இருக்காரு, அதுவும் 2000 கோடி செலவில். நீங்கள் யாராவது மாதிரி இருக்கணுங்கிற நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நம்பர் 5, எம்பேரன்ஸ் கண்டினியூஸ் லேர்னிங். மிடில் கிளாஸ் எல்லாருமே மிடில் கிளாஸாக இருக்க முக்கியமான காரணம் அவங்க ஸ்கூல் காலேஜில் என்ன கற்றுக்கிட்டாங்களோ, அந்த 4 வருஷ காலேஜ் டிகிரியில் என்ன படித்தாங்களோ அதை வச்சு தான் அடுத்த 40 வருஷ வாழ்க்கையை பிளான் பண்ணுதாங்க. ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் உலகம் தன்னை மாற்றிக்கும். எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா 1990 2000 வரை பிஎஸ்என்எல் லேண்ட்லைனில் ஃபோன் பேசிகிட்டு இருந்தோம், இல்லாட்ட ₹1 காயினை போட்டு ஃபோன் பேசிகிட்டு இருந்தோம். அப்புறமா 2001 2010 வரை பட்டன் ஃபோன் வந்தது, ஒரு சிம்மை போட்டு பேசிகிட்டு இருந்தோம். 2011 2020 வரை ஆண்ட்ராய்டு ஃபோனில் ஃபுல் டச் ஸ்க்ரீனோடு வந்தது, 4G யூஸ் பண்ணோம். 2021 மேலே 5G வந்துட்டு. அது மட்டும் இல்லாமல் மொபைல் ஃபோனை வாட்சுக்குள்ளே கொண்டு வந்து ஸ்மார்ட் வாட்சுன்னு சொல்கிறோம். இப்படி ஃபோன்லேயே புது புது டெக்னாலஜியை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த எந்த ஒரு டெக்னாலஜிக்கும் அப்டேட் ஆகாதனால தான் நோக்கியா மாதிரியான பெரிய ஃபோன் கம்பெனியே இன்றைக்கி ஒன்றுமில்லாமல் போச்சு. ஸோ எப்போதுமே நியூ ஸ்கில்லில் கற்றுக்கோங்க, அப்டேட்டடாக இருங்க. உலகத்தோட டாப் 10 பணக்கார லிஸ்ட்டில் 15 வருஷத்துக்கு மேலே இருக்கிற வாரன் பஃபெட்டுக்கு வயசு 90க்கு மேலே ஆகுது. இருந்தாலும் அந்த மனுஷன் டெய்லி 3 மணி நேரத்துக்கு மேலே புத்தகம் படித்து புதுசாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டே இருக்காரு. எப்படி 90 வயசுக்கு மேலேயே புதுசாக விஷயத்தை கற்றுக்கிட்டு இருக்காரு. ஆனால் 20 வயசுலேயும் 25 வயசுலேயும் நம்ம கற்றுக்கிட்டது போதுன்ட்டு கண்ணை மூடிக்கிட்டு 40 வருஷம் வாழ்க்கையை வாழ்கிறோம். ஸோ நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நம்பர் 6, சரௌண்ட் யுவர் செல்ஃப் வித் பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்சர். பொதுவாக நம்ம ஒரு பழமொழியை கேள்விப்பட்டு இருப்போம், நம்மளை சுற்றி உள்ள 5 பேரோட சராசரியாக தான் நம்ம இருப்போம்னு. நீங்கள் என்ன தான் நான் அம்பானி ஆவேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தாலும் உங்களை சுற்றி உள்ளவங்க உங்களை மீண்டும் மீண்டும் உங்களோட முயற்சியை பார்த்து கேள்வி கிண்டல் செய்துட்டு நமக்கெல்லாம் இது செய்யப்பட்டு வராது குமார் அப்படின்னு சொல்லி டீமோட்டிவேட் பண்ணால் உங்களுடைய பணக்கார பயணத்தில் ஒரு சில தடைகள் உண்டாகும். ஒருவேளை தேவையில்லாம் வேலை தான் பார்த்துட்டு இருக்கோமோன்னு உங்களுக்கே கூட சம்டைம் தோண ஆரம்பிச்சிடும். நான் சொல்கிறது கேளுங்க, சொந்தக்காரன் பேச்சையும் சுற்றி உள்ள பேச்சையும் கேட்டவன் ஒருத்தங்கூட உருப்பட்டதாக சரித்திரமே இல்லை. ஸோ நீங்கள் உங்களை மாதிரியே இலக்குகள் குறிக்கோளோடு செயல்படும் நபர்களோட உங்களோட நட்பு வட்டாரத்தை வளர்த்து கொள்ளுங்கள். இன்ஸ்டாகிராம் யூடியூப்பில் பார்க்குற வீடியோவில் கூட உங்களோட கோல்ஸ் அச்சீவ் பண்ண உதவுற வீடியோவாக தொடர்ந்து பாருங்கள். ஒரு வீடியோ பார்த்துட்டு அதில் இருக்கிற விஷயத்தை வச்சு மட்டுமே உங்களால் பணக்காரனாக மாற முடியாது. பணக்காரனாக மாறுவது என்பது ஒரு பயணம். அதில் எவ்வளோ விஷயத்தை கற்றுக்கிறோமோ தெரிஞ்சுக்கிறோமோ அதை வச்சு தான் எவ்வளோ அதிகமாக பணத்தை சம்பாதிக்கிறோங்கிறது இருக்குது. நம்ம சேனல்லையே செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட், மணி மேக்கிங் வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்பர் 7, தோல்விகளை எதிர்கொள்ள விடாமுயற்சி செய்யும் மனநிலையை வளர்த்து கொள்ளுங்கள். ஒரு கைக்குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக தவிழ்ந்து எந்திரிச்சு நடக்க முயற்சி பண்ணும்போது எப்படி சின்ன சின்னதாக அடிபடுமோ அதே மாதிரி தான் ஒரு சாதாரண நிலையிலிருந்து பணக்காரனாக மாற முயற்சி பண்ணும்போது ஒரு சில தடைகள், தோல்விகள் ஏற்படும். தோல்விகளை பார்த்து பயந்து முயற்சி பண்ணுவதை நிறுத்திட்டிங்கன்னா வாழ்க்கையும் அப்படியே நின்று போய்விடும். எந்த ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் நீங்கள் வாழ்ந்தாகணும். ஸோ சவால்களை எதிர்கொள்ளவும் உங்களோட தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்ளவும் ஒரு முறை தோல்வி ஏற்பட்ட உடனே ஐயோ போச்சே அப்படின்னு உட்காராமல் உங்களோட அணுகுமுறையை மாற்றி அமையுங்கள், சிந்தித்து செயல்படுங்கள். ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பாக தடைகளையும் தோல்விகளையும் பார்க்கும் மனநிலையை வளர்த்து கொள்ளுங்கள். இன்றைக்கி நீங்கள் பார்த்து வாழ்ந்தால் இவனை மாதிரி தான்ப்பா வாழணும் அப்படின்னு யோசிக்கிற எல்லா கோடீஸ்வரங்களும் பணக்காரங்களும் வெற்றியாளர்களும் தங்களோட இலக்குகளை அடைவதற்கு பல சிரமங்களை எதிர்கொண்டிருக்காங்கன்னு மனசில் வச்சுக்கோங்க.
வெற்றி என்பது பெரும்பாலும் விடாமுயற்சி மற்றும் உறுதியான மனநிலைக்கு கிடைக்கும் பரிசாகும் என்பதை எப்போதுமே நினைவில் வையுங்கள். நம்பர் 8, செட் கிளியர் ஃபினான்சியல் கோல்ஸ். ஒரு பணக்காரனோட மனநிலையை வளர்ப்பதற்கான முதல் படி என்னென்னா, தெளிவான நிதி இலக்குகளை அமைப்பதாகும். உங்களோட மனசை அங்கேயும் இங்கேயும் அலப்பாய விடாமல் ஒரு தெளிவான குறிப்பிட்ட இலக்கை உருவாக்கி அதை நோக்கி செயல்படும்போது சக்ஸஸ்க்கான ரோட் மேப்பை ஈஸியாக உருவாக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, பணத்தை சேமிப்பதை இலக்காக மட்டும் வைக்காமல் உங்களோட தேவையில்லாத செலவுகளை குறைத்து புதிதாக வருமானத்தை அதிகரிப்பதன் மூலமாக அடுத்த 12 மாதத்தில் 10 லட்ச ரூபாயை சேமிக்கணும் அப்படின்னு உங்களோட புதிய இலக்கை வச்சு செயல்படலாம். இப்போது நீங்கள் 30,000 ரூபா சம்பாதிக்கிங்கன்னா அதில் மாதம் 5,000 சேமிக்கிறீங்க. ஒரு வருஷத்துக்கு 12 மாதம் இருக்குது. 12 மாதத்தில் மாதம் 5,000 சேமித்தா மொத்தம் 60,000 ரூபாயை சேமிச்சிருப்பீங்க. இதை வச்சு மட்டும் எப்படி உங்களால் பணக்காரனாக மாற முடியும்? மோஸ்ட்லி எல்லா மிடில் கிளாஸ் மக்களும் பண்ணுற ஒரு தவறு இதான். அதான் கடைசி வரை மிடில் கிளாஸாகவே இருக்காங்க. உங்களோட தேவையில்லாத செலவுகளை குறைத்து அதன் மூலம் சேமிக்கிற பணத்தில் வருமானம் தரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட், புதிதாக ஒரு பிஸ்னஸை ஆரம்பிக்கிறது, இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் கூட வர பணத்தோட அளவு அதிகரிக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பணக்காரனாக மாற முடியும். ஸோ மாதம் 20,000 சம்பாதிக்கிறீங்க, அது 2,000 சேவ் பண்ணுறீங்கன்னா சேவ் பண்ண அந்த 2,000 வச்சு இன்னும் எக்ஸ்ட்ரா எப்படி 2,000 சம்பாதிக்கலான்னு யோசித்து செயல்பட்டிங்கன்னா உங்களாலையும் பணக்காரனாக மாற முடியும். ஒரு பணக்காரனோட மனநிலை வளர்த்துக்கொள்வது ஒரே நாளில் நடக்காது. அதற்கு தொடர்ச்சியான அர்ப்பணிப்பு, தனிமனித ஒழுக்கம், புதிய பழக்க வழக்கங்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி எந்த ஒரு கவனச்சதை இல்லாமல் இலக்குகளை நோக்கி மட்டுமே தொடர்ந்து பயணிக்க வேண்டும். நீங்கள் விரும்பும் ஃபினான்சியல் சக்ஸஸ், வெல்த் பிடிங்கிறது 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் இல்லை, உடனே முடியதற்கு. அது ஒரு தொடர் மாரத்தான். இன்று நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு சிறிய அடியும் எதிர்காலத்தில் மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு கொடுக்கும். ஒரு மில்லியனோட மைண்ட் செட்டை வளர்த்து நீங்களும் ஒரு ஃப்யூச்சர் மில்லியனராக மாறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இப்படிக்கு நான் உங்கள் நண்பன் சக்தி பிரபு. நீங்கள் பார்த்துருக்க சேனல் நேம் பில்டு பெஸ்ட் எம்பையர். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கடைசியாக வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படையாக கமெண்டில் சொல்லுங்கள், நம்ம பேசுவோம். அப்புறம் என்ன, அடுத்த வீடியோவில் பார்ப்போமா?